திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி பழனி உப கோயிலான திரு ஆவினன்குடி கோயிலில் கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது. பங்குனி உத்திர திருவிழாவின் 2ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் பக்தர்கள் ஏராளமானோர் பழனியில் குவிந்தனர். கூட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் விரைவான தரிசனத்திற்கு வசதிகள் செய்து தருமாறு கோரிக்கை வைத்தும் தீர்வு காணப்படவில்லை என பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார இறுதி நாள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பிரையன் பூங்கா, கோக்கர்ஸ் பார்க், ரோஜா தோட்டம், குணா குகை மற்றும் பசுமை பள்ளத்தாக்கு என பல்வேறு முக்கிய இடங்களை சுற்றுலா பயணிகள் கூட்டமாக புகைப்படங்கள் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த நிலையில் கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியிருப்பதால் கூடுதல் வாகன நிறுத்தம், கழிப்பறை வசதி மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியா அரசின் முதல்வர் வருகையை ஒட்டி நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் போக்குவரத்து மாற்றப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். விடுமுறை தினத்தை ஒட்டி இயற்கை எழில் கொஞ்சும் உதகைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் ஸ்டாலினின் வருகையை ஒட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள், சுற்றுலா பயணிகள் இன்னலுக்கு ஆளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் மண்ணடி வீதியில் அரசு பேருந்து திடீரென பழுதாகி சாலையில் நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வேலூரில் இருந்து புதுச்சேரி செல்லும் அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆரணி பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது அரசு பேருந்து ஆரணி டவுன் மண்ணடி வீதியில் திடீரென பழுதாகி நின்றது. பின்னர் பேருந்து ஓட்டுநர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடியும் பேருந்து இயங்காததால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசின் போக்குவரத்து துறை அரசு பேருந்துகளை சீரமைக்காமல் தகரடப்பா பேருந்துகளை இயக்குவதால் இதுபோல் அடிக்கடி அரசு பேருந்து பழுதாகி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.